ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு லேக் பான்சார்ட் ட்ரெயின் காஸ்வே ஆகும். காஸ்வேயின் சதர்ன் டெர்மினஸ் லூசியானாவின் மெட்டேரி, நார்தர்ன் டெர்மினஸ் லூசியானாவின் மாண்டவில் உள்ளது. இரண்டும் நியூ ஆர்லியன்ஸ் பெருநகர பகுதியில் உள்ளன. லேக் பான்சார்ட் ட்ரெயின் காஸ்வே தி காஸ்வே என்றும் அழைக்கப்படுகிறது. இது அமெரிக்காவின் தென்கிழக்கு லூசியானாவில் உள்ள பான்சார்ட் ட்ரெயின் ஏரியை கடக்கும் இரண்டு இணையான பாலங்களை கொண்ட ஒரு நிலையான இணைப்பாகும். இரண்டு பாலங்களின் நீளம் 23.83 மைல்கள் 38.35 கிலோமீட்டர்கள் ஆகும். லேக் பான்சார்ட் ட்ரெயின் காஸ்வே உலகின் மிக நீண்ட தொடர்ச்சியான நீரின் கின்னஸ் உலக சாதனையை பெற்றுள்ளது. இது முன்னர் உலகின் நீரின் மீது நீளமான பாலமாக பட்டியலிடப்பட்டது. 2011இல் சீனாவில் சிங்டாவோ ஜியாவோஜோ வளைகுடா பாலம் திறக்கப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக கின்னஸ் உலக சாதனைகள் தண்ணீருக்கு மேல் உள்ள பாலங்களுக்கு 2 வகைகளை உருவாக்கியது. லேக் பான்சார்ட் ட்ரெயின் காஸ்வே பின்னர் தண்ணீரின் மீது மிக நீளமான பாலமானது. தொடர்ந்து அதே நேரத்தில் ஜியாவோஜோபே பாலம் மிக நீளமானது. தண்ணீர் மீது மொத்தம் பாலங்கள் 9500 கான்கிரீட் தூண்களால் தாங்கப்படுகின்றன. பான்சார்ட் ட்ரெயின் லேக் மீது ஒரு பாலத்தின் யோசனை 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மற்றும் மாண்டவில்லின் நிறுவனர் பெர்னார்ட் டி மரிக்னிக்கு முந்தையது. அவர் ஒரு படகு சேவையை தொடங்கினார். அது 1930களின் நடுப்பகுதியில் தொடர்ந்து இயங்கியது. 1920களில் செயற்கை தீவுகளை உருவாக்குவதற்கான ஒரு முன்மொழிவு அழைப்பு விடுத்தது. பின்னர் அது தொடர் பாலங்களால் இணைக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியுதவி தீவுகளில் உள்ள வீட்டுத் தளங்களை விற்பதன் மூலம் கிடைக்கும். 1948இல் ஏர்னஸ்ட் எம் லூயிப் ஜூனியர் திட்டத்தை கற்பனை செய்த போது நவீன தரைப்பாதை வடிவம் பெறத் தொடங்கியது. அவரது பரப்புரை மற்றும் பார்வை காரணமாக லூசியானா சட்டமன்றம் இப்போது காஸ்வே கமிஷனை உருவாக்கியது. பாலத்தை நிர்மாணிப்பதற்காக லூசியானா பிரிட்ஜ் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அதையொட்டி ஜேம்ஸ் இ வால்டஸ் சீனியர் திட்டத்தை இயக்க நியமித்தார். எர்னஸ்ட் எம் லூயிப் பாலத்தின் கட்டுமானத்தை திட்டமிட எர்னஸ்ட் எம் லோப் அண்ட் கம்பெனியின் தலைவரான எர்னஸ்ட் எம் லோப் 3ஆம் அவருக்கு உதவி செய்தார். ஒரிஜினல் காஸ்வே 2 வழித்தடமாக இருந்தது. இது 23.86 மைல்கள் 38.40 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2023இல் $39 மில்லியனுக்கு சமமான $46 மில்லியன் செலவில் 1956இல் திறக்கப்பட்டது. இதில் பாலம் மட்டுமல்ல, வடக்கு 3 அணுகுமுறை சாலைகள் மற்றும் தெற்கு முனையில் ஒரு நீண்ட சாலை ஆகியவை அடங்கும். ஜூன் 16, 1964 அன்று பாலத்தின் இடைவெளியை கிழித்து ஒரு பேருந்து ஏரியில் விழுந்ததில் 6 பேர் இறந்தனர். 2023 $190 மில்லியனுக்கு சமமான $30 மில்லியன் செலவில் 1 மைல் நீளமுள்ள ஒரு இணையான இருவழி பாதை மே 10, 1969 அன்று திறக்கப்பட்டது. புதிய டோல் விலைகள் டாக் கம்யூட்டர்களுக்கு $3.40 ஆகவும் ரொக்கப் பயணிகளுக்கு $6 ஆகவும் இருக்கும். முன்பு ஒரு குறிச்சொல்லுக்கான கட்டணம் $3 இருந்தது மற்றும் ரொக்கப் பயணிகள் $5 செலுத்தி வந்தனர். நீங்கள் ஒரு டோல்டேக் வாங்குவது பற்றி பரிசீலிக்க வேண்டும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை பகிரவும், லைக் செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து குழு சேரவும். மீண்டும் இதே போன்ற காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. விடைபெறுகிறேன்.